டைவர்ஸுக்கு காரணம் திமுக. மேடையில் அம்பலப்பட்டிருக்கக்கூடிய விஜய், விரைவில் வெளியே வருகிறார் சங்கீதா. மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய விபத்து, கண்ணாடியில் பார்த்தும் கண்டுகொள்ளாமல் செல்லக்கூடிய விஜய், பேட்டை வீடியோ கொலை முடக்கக்கூடிய தாவேகா, எடப்பாடி தொகுதியில் விஜய், பெரம்பூர் தொகுதியில் அதிமுக, அட்ஜஸ்ட்மெண்டில் அம்பலமாயிருக்கக்கூடிய விஜய், இது மாதிரியான பல்வேறுபட்ட கள நிலவரங்களையும் இன்னைக்கு தேர்தல் திருவிழாவில் நடக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ விஜய் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமே வீட்டை விட்டு வெளியில் வருவார். பனையூரில் பதுங்கி இருக்கக்கூடிய மனுஷன் அப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு வெளியே வருவார் இல்லையா? அந்த மாதிரி நேற்று நெல்லைக்கு போயிருக்கிறாரு. நெல்லையில் போய் தொல்லை பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக அங்கே போன இடத்துல தொடர் விபத்துகள், போகக்கூடிய இடமெல்லாம் விபத்துகள், உயிர் பலி வாங்கக்கூடிய இடத்துல நேற்று ஒரு நாளில் மட்டுமே 5 விபத்துகள், 15க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சையின் பிரிவில் அங்கே சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 15 பேருக்கு படுகாயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு. இதில் கொடுமை என்ன தெரியுமா? உன்னை பார்க்க தான் அந்த ரசிகர்கள் வந்துட்டு இருக்கிறான். உனக்காக பைத்தியகாரத்தனமா அவன் பின்னாடி வந்து சுத்திட்டு கிடக்குறான். ஒருத்தனை பார்க்குறான், விஜயோட வேன் வருது, பொத்துன்னு வேன் முன்னாடி போய் படுக்கிறான். வேன் முன்னாடி போய் படுத்து சாமி கும்பிட்றாரு. அவர் ஒரு காலத்தில் ஜெயலலிதா மேலே ஹெலிகாப்டரில் பறந்தா இங்கே கீழே உட்காந்து தரையில் படுத்து உட்காந்து கும்பிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கூட்டம். இது பைத்தியக்கார கூட்டம். கையில் ஒரு தர்பூசணி மாதிரி கொண்டு வரான். விஜய் மண்டையில் போட பார்த்தா முடியல. அப்புறம் வேன் முன்னாடியே கீழே விழுந்து படுத்துக்கிட்டான். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பவுன்சர் எல்லாம் பிடிச்சி அப்படி பிடிச்சி நாயை தூக்கி அடிக்கிற மாதிரி தூக்கி அடிக்கிறானுங்க. இப்படி வரக்கூடிய அந்த ரசிகர்கள் வரிசையா விபத்துகள், பொத்துன்னு விழுறான். ஒருத்தன் ஸ்கிட்டாய் விழுறான். ஏன்னா எல்லாருமே ஸ்பீடா வரான், கண்ட்ரோல் இல்லாம வரான். இவனோட கவனம் முழுக்க அந்த நடிகனை பார்க்கணும் அப்படிங்கிறதுல இருக்குது. வரிசையா ஒருத்த மாத்தி எல்லாரும் விபத்து ஏற்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தன் விபத்து ஏற்பட்டு தடிக்கு போய் அந்த சென்டர் மீடியம் அந்த பக்கம் போய் எகிரி போய் விழுறான். விஜய் இந்த காட்சியை நல்லா பார்க்குறாரு. அந்த வீடியோ மொத்தமே ஒரு 30 செகண்ட் வீடியோ தான். கரெக்டாக 7வது செகண்ட் அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். 7வது செகண்ட் அந்த வீடியோ பாருங்க. அங்கே பின்னாடி ஆக்சிடென்ட் ஆகுறதுங்கிறத விஜய் நல்லா பார்க்குறாரு. திரும்ப குனிஞ்சு அந்த கண்ணாடியில் பார்க்குறாரு. எவனோ ஒருத்தன் உழுவுறானே அப்படிங்கிறத விஜய் நல்லா பார்க்குறாரு. வீடியோட 7வது செகண்ட்ல அந்த காட்சி நடக்குது. ஆனால் ஒருத்தன் உழுவுறான்னு தெரிஞ்சோம், நம்ம பின்னாடி வரவன் உழுவுறான், ஆக்சிடென்ட் ஆகுது, தூக்கி போய் உழுவுறான், எல்லாம் தெரியுது. போய் கடகு நாய் போ, நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு இன்னைக்கு பனையூருக்கு கிளம்பக்கூடிய ஒரு வேலையில் தான் விஜய் இருக்கிறாரு. ஆனால் இவங்க ஸ்க்ரீன் பிளேல ஒரு செட்டிங் ஒன்று பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி விஜய் வந்து புதுச்சேரிக்கு பிரச்சாரத்துக்கு போனார். அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, அம்மா பையனா என்ன தெரியல, 2 பேர் வந்து அங்கே போய் அது கரெக்டாக விஜய் வண்டிக்கு முன்னாடி வந்து விழுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு வண்டியும் இல்லை, தடிக்கி விழுறதுக்கான எந்த ஒரு சாதகமும் இல்லை, எதுவுமே இல்லாமல் பொத்துன்னு அவங்க 2 பேரும் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. உடனே விஜய் இதை பார்த்துட்டு வண்டி நிறுத்து உடனே கீழே போய் இறங்கி அவங்கள தூக்கி விட்டுட்டு அப்படிலாம் பண்ணாங்க. அன்னைக்கே பல பேர் சொன்னாங்க இது ஒரு ஸ்கிரீன் பிளே. இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் இதே சீனை பவன் கல்யாண் இதை செஞ்சாரு. பவன் கல்யாண் என்னெல்லாம் செய்யறாரோ அது அப்படியே இவரு செய்யறாரு. பவன் கல்யாண் ஒரு பிரச்சாரத்தில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு கூலிங் கிளாஸ் கொடுக்கப்படுது. உடனே அந்த கூலிங் கிளாஸ் வாங்கி போடுறாரு. எல்லாம் ஊன்னு கைக்கு தட்டுறாங்க. அதே சீனை மனுஷன் பாரபட்சம் பார்க்காம காப்பி அடிக்கிறான். தெலுங்குல என்னெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே காப்பி வச்சுட்டு வந்து இங்கே படம் நடிக்கிற மாதிரி தெலுங்கு பிரச்சாரத்தை முழுக்கவே இன்னைக்கு தமிழ் பிரச்சாரத்தில் இவர் பயன்படுத்திட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு அம்மா பையன் கீழே விழுற மாதிரி அங்கே போய் அவங்கள போய் பார்க்குற மாதிரி அன்னைக்கு பண்ணது ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது இன்னைக்கு இதில் அம்பலமாகுது. ஒருத்தன் விழுறான், வண்டியில் விழுறான். இவர் விஜய் குனிஞ்சு நல்லா கண்ணாடியில் அதை பார்க்குறாரு. பார்த்த பிறகு அந்த வண்டியை கொஞ்சம் கூட நிறுத்தாமல் அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்படின்னா அப்போ உன் மேலெல்லாம் அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை, மக்கள் மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்லை. இவர் வரணும், இன்னைக்கு அரசியலுக்கு வரணும், நாளைக்கே அவருக்கு முதலமைச்சர் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட விஜய் தன்னுடைய சுயநல போக்க தொடர்ந்து அந்த இடத்துல செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. சரி, வந்தாரு, வந்து முடிச்சுட்டு வழக்கம் போல திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் திமுக அப்படிங்கும் போது அதுக்குள்ள பாதியை மறந்து போயிருது. ஸ்கிரீனை இப்போ நம்ம தொடர்ந்து எல்லாருமே அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம், பேப்பரை பார்த்து படிக்கிறாரு. எப்போ உன் பேர் விஜய், அதையுமா பேப்பர் பார்த்து படிப்பேன்? உங்களுக்காக ஒவ்வொரு வேட்பாளராக நான் பார்த்து இந்த விஜய் நிறுத்திட்டு இருக்கிறேன், இந்த விஜய்க்காக ஓட்டு போடுங்க. உன் பேர் தானே விஜய், விஜய்ங்கிறதே பார்த்து படிப்பியா அப்படிங்கிற கேள்வி கேட்டோன்னே நேற்று நெல்லையில் என்ன பண்ணாரு, பேப்பர் பார்க்காம பேசினாரு. பேப்பரை பார்க்காம பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ சார் நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க, எவ்வளோதான் எங்களை நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க அப்படின்னும் போது எப்படியும் பாரு, இவர் என்னைக்கெல்லாம் வாயை குமிக்காம இருந்தீங்களா மறந்துட்டாருன்னு அர்த்தம். ஸ்கிரிப்ட் மறந்து போச்சு. இப்படி விட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்க்குறாரு. இது 3வது பேஜா 4வது பேஜா, எதில் விட்டேன்னு தெரியலையே, எந்த பேஜுன்னு தெரியல. சரி போவோம், 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டி, ஒன்று திமுக அப்படின்ட்டு முழுக்க ஸ்கிரிப்ட் பேசுறதா அவரோட கண்டென்ட்டே ஓடிட்டு இருக்குது. அதில் நேற்று அந்த இடத்துல விஜய் பேசுறாரு. அதாவது இவங்களுடைய அந்த பிஆர் குரூப் இருக்குல்ல, இந்த பிஆர் குரூப் முழுக்கவே என்ன சோசியல் மீடியாவில் எழுதுறாங்களோ, ட்விட்டரில் என்ன எழுதுறாங்களோ அதை தான் விஜய் இங்கே மேடையில் பேசிட்டு இருக்கிறாரு. நேற்று அவர் சில குற்றச்சாட்டுகளை திமுக மேலே முன்வைக்கிறாரு. கரூரில் என்ன முடக்க பார்த்தாங்க, கரூரில் என்ன முடக்க பார்த்து என் மேலே பழி போட பார்த்தாங்க, ஆனால் அதெல்லாம் போட்டோம், என்னடா அது நம்ம கரூரில் பழி போட பார்த்தோம், இவனை முடக்க பார்த்தோம், ஆனால் அப்பவும் மக்கள் இவர் கூடயே நிற்கிறாங்களே, விஜய் கூடயே மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியமா போச்சு அப்படிங்கிறாரு.
கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறான். அப்போ கரூருக்கு நீ காரணமே இல்லையா? கரூரில் டைமிங் கொடுக்கும்போது விஜய் எப்போ வருவார், கரூரில் எப்போ பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கும்போது மதியம் 12லேருந்து 3 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவார். புஷி ஆனந்த் சொல்லுவார், தளபதி இட்டுன்னு கூட்டின்னு போயிடுவேன், தளபதி மதியம் 12 மணிக்கு வந்து இங்கே உரையாற்றுவார் அப்படின்னு சொன்ன மேட்டரில் வீட்டை விட்டு பனையூர் விட்டு வெளியில் வரும்போதே 12 மணி. அப்போ 12 மணிக்கு அங்கே உரையாற்றுவார் சொல்லிட்டு வீட்டை விட்டு லேட்டாக வந்தது விஜய். அங்கே மக்கள் அத்தனை மணி நேரமாக காத்திருக்கும் போது அவங்களுக்கு தண்ணிக்கான வசதியோ உணவுக்கான வசதியோ எதுவுமே செஞ்சு கொடுக்கல. எதுவுமே செஞ்சு கொடுக்காத பட்சத்தில் அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல் போலீஸ் சொல்கிறாங்க, சார் உள்ளே போனால் பஸ் ஆயிரும் சார், இந்த இடத்துல வண்டி நிறுத்துங்க சார் எவ்வளோ சொல்லும் போதும் அதையும் கேட்காம உள்ளே போனது நீ, ஜனநாயகன் படத்துக்காக அதை ஸ்கிரிப்டாக மாற்றினது நீ, எல்லா குற்றத்தையும் நீ செஞ்சுட்டு அதுக்கு காரணம் நீன்னு சொல்லி திமுக சொல்லலை. திமுக அந்த இடத்துலையும் கண்ணியமாக நடந்துட்டாங்க. எந்த ஒரு தலைவனும் தன்னுடைய தொண்டர்களோ ரசிகர்களோ இறந்து போறதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. ஒரு நபர் மேல குற்றம் சாட்டாதீங்கன்னு சொல்லி திமுக கண்ணியமாக தான் நடந்துக்கிட்டாங்க. மக்கள் இதை பார்க்கக்கூடிய மக்கள் நியாயத்தை பேசினாங்க. உன்னாலதான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏன் மேல பழிய போட்டாங்க திமுகன்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பச்சை போய் மனுஷன் புளிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து வராரு, ஜனநாயகன் படத்தை முடக்க பார்த்தாங்க, இந்த படத்தை முடக்குனா பையன் முடங்கிடுவான் அப்படின்னு நினைச்சாங்க. படத்தை முடக்குன யாருன்னு உங்களுக்கு தெரியாத, நான் சொல்ல தேவையில்ல அப்படிங்கிறாரு. திமுகன்னு வரும்போது திமுக முடக்குனாங்க, திமுக அதை செஞ்சாங்க, திமுக செய்யாததெல்லாம் சொல்ல தெரியுது. ஆனா பாஜகன்னு எங்கேயாவது வரும்போது, பாஜக முடக்கி இருந்தாலும் பாஜக பிரச்சனை பண்ணாலும் அந்த பாஜகன்ற பேர் வாயில வரமாட்டேங்குதையா, பாஜகன்ற வார்த்தை கூட வாயில வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒன்னா நம்பர் தொடர்நடிகையா இருக்கிற இவர் தான் சொல்றாரு, என்ன வந்து ஜனநாயகத்தை முடைக்கலான்னு பார்த்தாங்க, யாரு முடக்கலான்னு உங்களுக்கு தெரியும், அது நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லி இந்த அளவுக்கு தொடர்நடிகை தான் இவர் நாட்டை வந்து திருத்தி கிழிக்க போறாராம் இவரு. அதுக்கப்புறம் வராது, அதுக்கப்புறம் என் மேல எஸ்ஓபி போட்டாங்க, மற்ற கட்சி தலைவர்களுக்கெல்லாம் இல்லாத கட்டுப்பாடு எனக்கு மட்டும் ஸ்பெஷலா கட்டுப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உனக்கு என்ன ஸ்பெஷல் கட்டுப்பாடு போட்டாங்க? முதல்ல நீ வீட்டை விட்டு வெளில வந்தாலும் உனக்கு கட்டுப்பாடா போட முடியும். எல்லா கட்சி தலைவர்களுக்கு என்ன கட்டுப்பாடோ என்ன பாதுகாப்பு ஏற்பாடோ அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சார நேரத்தில் அங்க தேர்தல் விதிமுறை எல்லாமே யாருக்கு என்ன அனுமதி கொடுக்கணுங்கிறது அது முழுக்க தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல்ல போயிடும். சுவிதா போர்ட்டல் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும். எல்லா கட்சிக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்குது. பிரதமர் வெளியில வரணும், பிரதமருக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கணும், அவர் எத்தனை மணி நேரம் பேசணும், ஒரு முதலமைச்சர் வெளியில வரணும், அவருக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடு, அவர் எவ்வளவு நேரம் பேசணும், எல்லாமே ஒரு புரோட்டோகால் செட்டிங்ல இருக்கும். அதை தாண்டி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவருக்கு வழக்கமா என்ன ஒரு புரோட்டோகாலோ அதுதான் கொடுக்க முடியும். இப்ப எடப்பாடி பழனிசாமி கொளத்தூர்ல பேசுறாரு, இங்க டி நகர்ல சிஐடி நகர்ல பேசுறாரு, எங்க பேசுறாலும் அவருக்கும் அதே 1 மணி நேரம் தான் கொடுக்கப்படுது. அந்த 1 மணி நேரத்துல பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிறாரு. எனக்கு 1 மணி நேரம் கொடுத்துட்டாங்க, திமுக சதி செய்து என்ன முடக்க பாக்குது சொல்லல. ஏன்னா அதுதான் வழக்கமான விதி. அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்றாரு, அரை மணி நேரம் தான் ஒரு டைம் கொடுக்கப்படுது. அப்ப அவருக்கு திமுக சதி செஞ்சிருச்சா? அவருக்கு நேரம் கொடுக்காம திமுக அவரை முடக்க பாக்குதா? கொஞ்சமாச்சும் அறிவுன்றது வேணா. நாம் தமிழர் சீமான் போய் பிரச்சாரம் பண்றாரு, ஒவ்வொரு ஏரியாவும் பிரச்சாரம் பண்றாரு. தேர்தல் ஆணையம் சீமானுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் வெறும் அரை மணி நேரம் தான் கொடுக்குது. அந்த அரை மணி நேரத்தை தனக்கான பிரச்சாரத்தை முடிச்சு போயிடுறாரு. அந்த மாதிரி விஜய்க்கு வில்லிவாக்கத்துல சிட்கோ பகுதியில் கொடுக்கப்பட்ட அனுமதியா இருக்கட்டும், டி நகர்ல முத்துரங்கன் சாலையில கொடுக்கப்பட்ட அனுமதியா இருக்கட்டும், எல்லாம் 1 மணி நேரம் அனுமதி கொடுக்குறாங்க. 1 மணி நேரம். டி நகர் ரொம்ப கூட்டமான ஏரியா, அதனால உஸ்மான் ரோடு ரங்கநாதர் பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்துரங்கன் சாலையில போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன அனுமதி கொடுக்குறாங்களோ அந்த அனுமதியை தான் கொடுக்குறாங்க. உடனே என்ன முடக்க பாக்குறாங்க, யாருக்கும் கொடுக்காத கட்டுப்பாடு எனக்கு போடுறாங்கன்னு சொல்லி அபாண்டமான பொய்யை தொடர்ந்து பேசுறாரு. ஆனா இதே விஜய்க்கு புதுச்சேரியில அதே 1 மணி நேரம் தான் கட்டுப்பாடு கொடுத்தாங்க. புதுச்சேரியில காலையில 10 மணிக்கு தட்டாஞ்சாவடின்னு சொல்லக்கூடிய ஏரியா, தட்டாஞ்சாவடியில காலையில 10 மணிக்கு விஜய்க்கு பிரச்சார டைம். ஆனா விஜய் என்ன செய்யறாரு, பனையூர்ல இருந்து 134 கிலோமீட்டர் தட்டாஞ்சாவடி அப்படிங்கிறது. ஆனா காலையில 8:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு போறாரு. அப்ப அங்க போ தெரியுது. ஆனா இதே தமிழ்நாடு வந்துட்டா கரூர்ல 12:30 மணிக்கு பேசுறேன்னு சொல்லி 12 மணிக்கு தான் வீட்டை விட்டு வெளில போறாரு. ஆனா புதுச்சேரிக்கு போகும்போது 10 மணி பிரச்சாரத்துக்கு 8:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்ப போ தெரியுது. தட்டாஞ்சாவடியில 10 to 11 1 மணி நேரம் தான் தட்டாஞ்சாவடியில் அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து புதுச்சேரியோட மார்க்கெட் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, அந்த ஏரியால 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும் தான் அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து கடலூர் ஹைவே ரோடு, கடலூர் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு மால், அந்த மாலுக்கு முன்னாடி பேசும்போது 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும். அப்ப புதுச்சேரியில விஜய் எந்த 3 ஸ்பாட்ல பேசினாரோ அந்த 3 ஸ்பாட் எல்லாமே 1 மணி நேரம் தான் அனுமதி கொடுத்தது தேர்தல் ஆணையம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் எங்கெல்லாம் பேசுறாரோ அதே 1 மணி நேரம் அனுமதி, அந்த அனுமதி கொடுக்கிறது அதே தேர்தல் ஆணையம். இதுல திமுக அப்படிங்கிற ஒரு ரோல்லே கிடையாது, திமுக அங்க ஸ்பாட்லேயே கிடையாது. ஆனா சம்பந்தம் இல்லாம திமுக என்ன உடக்கப்பாகுதுன்னா அப்ப இவர் முழுக்க பொய்களை வச்சு மட்டுமே அரசியல் செய்யறாரு. எல்லாத்தையும் உதறி விட்டு வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் உங்களுக்காக தியாகம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். உன்னை யார் வர சொன்னா? உன்னை யாராவது வர சொல்லி கெஞ்சிட்டு இருந்தாங்களா? நீ அப்படி உதறி விட்டு வந்திருந்தா கூட நீ அதை பெருமையா தானே எடுத்துக்கணும். நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன், மக்களுக்காக நான் எல்லாத்தையும் உதறி விட்டு வந்திருக்கேன்னா அதை நீ திரும்ப சொன்னா அப்ப நீ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறியா? கஷ்டப்பட்டு ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வரணும்? நீ உதறி விட்டு தூக்கி போட்டு வந்திருந்தா மன திருப்தியோட வந்திருக்கணும். நான் மக்களுக்காக ஒரு பணி செய்ய போறேன் அப்படின்னு திருப்தியோட வந்திருக்கணும். இது எதுவுமே இல்லாம போற இடமெல்லாம் நான் உதறி விட்டு வந்திருக்கேன், சதறி விட்டு வந்திருக்கேன்னாலே இவர் எப்பேற்பட்ட ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறது தொடர்ந்து அம்பலமாகுது.
என்னவோ ஒரு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு சொத்தை எல்லாத்தையும் இந்த லிங்கா படத்துல ரஜினிகாந்த் எல்லா சொத்தையும் மக்களுக்கு எழுதி வச்சுறாரு. அந்த மாதிரி சொத்தை எல்லாத்தையும் எல்லாருக்கும் எழுதி வச்சுட்டு இதுக்கடுத்து தேர்தலுக்கு அப்புறம் ஓலக்குடிசில போய் வாழ்ற மாதிரி போற இடமெல்லாம் ஓலப்பாயில ஒண்ணுக்கு போன மாதிரி நான் உதறி விட்டு வந்திருக்கேன், செதறி விட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இதே புராணத்தை தொடர்ந்து விஜய் பாடுறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில வச்சாரு பாரு ஒரு அண்ட புழுகு, ஆகாச புழுகு. இந்த மாதிரி கடைசியில என் கூட இருக்கவங்களை வச்சு எனக்கு எதிராக சதி செய்ய பார்த்தாங்க. இத்தனை வருஷமா இல்லாம தேர்தலுக்கு 30 நாள் இருக்க முன்னாடி எனக்கு எதிராக சதி செஞ்சு எனக்கு எதிராக பெரிய அவதூறு செய்ய ஆரம்பிச்சாருன்னு சொல்லி தன்னுடைய விவாகரத்து மேட்டரை கூட இதுக்கும் திமுக காரணம் சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத அளவுக்கு இப்பேற்பட்ட ஒரு காரணத்தை சொல்றாரு. என்னன்னா நான் என்ன சொன்னாலும் பைத்தியக்கார கூட்டம் எதிரில் உட்காந்துருக்குது, ஒரு முட்டா கூட்டம் எதிரில் உட்காந்துருக்குது, என்ன சொன்னாலும் நம்ப தானே போறான் அப்படிங்கிற தைரியத்துல தான் விஜய் இப்படி அடிச்சு விடுறாரு. இந்த டைவர்ஸ் காரணம் திமுகவா? ஏயா உன் மனைவி சொல்றாங்க திருமண மீறிய உறவு வச்சிருந்த, கள்ளக்காதல் வச்சிருந்தேன்னு சொல்லி உன் புகார் கொடுத்தது உன் மனைவி, உன்னை பிரிஞ்சு போய் உனக்கு விவாகரத்தை அப்பீல் பண்ணது உன் மனைவி, உன்னோட நாறுத்தனம் உனக்கு பிடிக்காம உன்னை விட்டு போனது உன் பிள்ளைங்க, இப்படி எல்லாமே ஒன்ன சுத்தி நடந்தது நீ செஞ்ச காரணம். இதுல எங்கேயா திமுக வந்தது? சம்பந்தம் இல்லாம திமுக என்ன முடக்க பார்த்தாங்க. இத்தனை வருஷம் இல்லாம தேர்தலுக்கு 30 நாள் முன்னாடி செய்ய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே திமுக. இவனுக்கு மூக்கு சளி வந்தா கூட மு க ஸ்டாலின் மேல பழிய போட்டு சுத்திட்டு கிடக்குறானுங்க. அப்ப இப்பேற்பட்ட காரணங்கள் சொல்லிட்டு அலையறதால விஜய் ஒவ்வொரு நாளுமே மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு. இவர் இந்த சினிமால இருந்து ஒரு அரசியல் ஒண்ணு பண்ணுவாரு. இவருக்கு எதிராக அஜித் நடிச்சா அஜித்தை காலி பண்ற வேலை. இப்ப சிவகார்த்திகேயன் ஒரு விஜய் படமும் சிவகார்த்திகேயன் படமும் ஒரே நாள்ல வந்தா சிவகார்த்திகேயனை காலி பண்ணக்கூடிய ஒரு அரசியல் பண்ணானுங்களே, அந்த மாதிரி எதிரில் உள்ளவனை காலி பண்ணி தான் நான் வளரணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்குமே எவனும் உருப்பட முடியாது. அந்த மாதிரி வரக்கூடிய தேர்தலில் விஜய் ஒட்டுமொத்தமா அம்பலமாவார். விஜய்க்கு எந்த வகையிலுமே ஒரு செல்வாக்கு இல்லாம 2 தொகுதியில அவருக்கு எப்பவுமே எல்லாமே 2 தான் பிடிக்கும், எல்லாமே 2 தான் பிடிக்கும். அந்த மாதிரி 2 தொகுதியில போட்டிடுறாரு. 2 தொகுதியில இவர் செய்யக்கூடிய பொய் பிரச்சாரங்களுக்கும் இவர் பிஆர் டீம் வச்சுட்டு வேலை செய்யக்கூடிய இந்த கேவலமான வேலைகளுக்கும் அந்த 2 தொகுதியுமே டெபாசிட் இழக்கிறது உறுதி அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். ஏன்னா இந்த பிஆர் டீம் வச்சு இவங்க எப்பேற்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம பேட்டை டிவில ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு மறைமுக கூட்டு இருக்குது அப்படின்றத நம்ம அம்பலப்படுத்தணும். நம்ம எதுவுமே அவதூறாவோ விஜய் எல்லாத்துக்கும் திமுக காரணம் சொல்லாம இப்படி அவதூறாவோ அசிங்கமா நம்ம பேசுனது கிடையாது. நம்ம எது பேசினாலும் அதுல ஒரு ஆதாரம் இருக்கும், ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவோம். இவனுங்க வரிசையா கமெண்ட்ல வந்து கதறுவானுங்க. அப்படி நீ திமுகல காசு வாங்கிட்ட, திமுகல பொட்டி வாங்கிட்ட, உதயநிதிக்கும் உனக்குள்ள டீலிங் இருக்குது அப்படி இப்படி சொல்லி வழக்கமான கமெண்ட்ல கதறுவானுங்க. நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஆனா இந்த தடவை என்ன பண்ணிட்டானுங்க, நம்ம பேட்டை டிவில அந்த வீடியோ மேல போய் யூடியூப்ல போய் ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க. அது ரிப்போர்ட் அடிச்சது எப்படின்னா, ஒரு சாங்கோ ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி யாராவது சேனல்ல போட்டாங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் மூலியமா ரிப்போர்ட் அடிப்பாங்க தெரியுமா? சாமானிய மக்கள் மேல ரிப்போர்ட் அடிச்சா அந்த ரிப்போர்ட் பெருசா யூடியூப் எடுத்துக்க மாட்டாங்க. பெரிய நிறுவனங்கள் மேல ரிப்போர்ட் அடிச்சா அந்த வீடியோவை நீக்கப்படும். அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்துடைய பேர்ல நம்ம பேர்ல ரிப்போர்ட் கொடுத்து அந்த வீடியோவை நீக்க குறைச்சானுங்க. திரும்ப நம்ம அப்லோட் பண்றோம், செகண்ட் டைம் அந்த வீடியோ அப்லோட் பண்றோம், செகண்ட் டைம் யூடியூப் தரப்புல இருந்து அது நீக்கப்படுது. அப்ப அந்த அளவுக்கு இவங்க கையில இருக்கக்கூடிய அந்த பிஆர் டீம் வச்சோம், அந்த சினிமால சம்பாதிச்ச அந்த கோடியான காசை வச்சோம் தனக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளாம இப்படி கன்றாவித்தனமா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வேலை தான் இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த வீடியோ தூக்க வச்சா அதுனா மேட்டரா? சரி, அந்த வீடியோ போட்டாதானே யூடியூப்ல இருந்து தூக்குவான். நான் திரும்ப புது வீடியோ பேசுறேன், திரும்பவும் பேசுவேன். இப்போ நீ யூடியூப்ல போட்ட வச்சு நம்ம வீடியோவை லட்ச மக்கள் பாக்குறாங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல போட்டா இன்னும் அதிகமான லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல மன்சூரை வச்சு இன்னும் ஸ்பெஷலா விஜய் அண்ணனுக்காக நம்ம செஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம விஜய் அண்ணனுக்கு நம்ம செய்யலாம், வேற யார் செய்யறது? ஏன்னா அந்த வீடியோல நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, அதாவது எடப்பாடியோட தொகுதி, சேலம்ல இருக்கக்கூடிய எடப்பாடி தொகுதி, அங்க அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, திமுக சார்பில் காசின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, நாம் தமிழர் சார்பில் இருந்து அங்க வந்து பிரியதர்ஷினி சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் ஒருத்தவங்க நிற்கிறாங்க, தாவேகா சார்பில் இருந்து அருண்குமார்னு ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு. இப்படி எல்லாமே வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யோட நாள் முடியுது. ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனுவை மறுபரிசீலனை செய்வாங்க. யாரெல்லாம் அங்க கேண்டிடேட்டா அவங்க வேட்புமனு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் தேர்தல் அதிகாரி முன்னாடி போகணும், அந்த வேட்புமனு பரிசீலனை செய்வாங்க. அது எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா அந்த வேட்புமனு ஏற்கப்படும். இதுதான் அரசியலுடைய வழக்கம். இதெல்லாம் இங்க தாவேகாவுடைய வேட்புமனு வேணும்னே நிராகரிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. பொதுவாகவே ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யணும்னா அவருடைய பயோடேட்டா, அவருடைய சொத்து விவரம், மனைவியோட சொத்து விவரம், அவர் மேல என்ன வழக்கு இருக்கா, எல்லா விவரங்களும் கொடுக்கறது எப்படி முக்கியமோ அந்த மாதிரி எந்த தொகுதியில போட்டிடுறாரோ அந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர்கள் 10 பேர் அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும். அவரை முன்மொழியக்கூடிய ஒரு 10 பேர் அதுல இருக்கணும். ஆனா தாவேகாவுடைய வேட்பாளர்ல வேற 8 பேர் மட்டும் தான் முன்மொழிகிறாங்க. ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? 234 தொகுதியிலும் போட்டிடுறீங்க, எல்லா இடத்துலையும் 10 பேர் வச்சு முன்மொழிகிறீங்க, உங்களுக்கு ஊரில் ஃபுல்லா விஜய் வந்தாலும் அவ்வளவு பெரிய மாஸ் கூட்டம் இருக்குன்றீங்க, அப்ப இங்க மட்டும் 8 பேர் வச்சு முன்மொழிஞ்சீங்க. காரணம் என்னன்னா வேணும்னே அந்த வேட்புமனு நிராகரிக்கப்படணும். நம்ம அந்த இடத்துல போய் நின்றோம்னா டிஎம்கேக்கு அகைன்ஸ்டான ஒரு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டு எடப்பாடிக்கு கொஞ்சமோ விஜய்க்கு பக்கம் கொஞ்சம் போச்சுன்னா அங்க எடப்பாடி பழனிசாமி தோத்து போயிடுவாரு.
இந்த டிஎம்கேக்கு அகைன்ஸ்டான ஓட்டு எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு போனாதான் அவரால் ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக இது வாண்டடா ஸ்கிரிப்டட் இதுதான். அப்ப அருண்குமாரோட வேட்புமனு நிராகரிக்கப்படுது. எப்ப அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுதோ அப்ப அதே கட்சி சார்பில் இருந்து ஒரு மாற்று வேட்பாளர் நிறுத்தலாம். உடனே தாவேகா சார்பில் இருந்து அது ஒரு செட்டிங் போட்டு அவருடைய மனைவியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவருடைய மனைவி கல்பனாவை ஒரு மாற்று வேட்பாளரை கொண்டு வராங்க. அந்த மனைவி கல்பனாவுக்குமே இதே மிஸ்டேக் பண்றாங்க. 10 பேர் முன்மொழிய வேண்டிய இடத்துல 8 பேர் முன்மொழிஞ்சு அந்த வேட்புமனு வேணும்னே நிராகரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு செட்டிங் பண்ணிட்டு என்னன்னா திமுகவுக்கு எதிராக போகக்கூடிய வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே போனோம். அவர் தோத்துட்டாருன்னா அது பாஜக அதிமுக கூட்டணிக்கே ஒரு கெட்ட பெயரை ஏற்பட்டுருமே, பெரிய அவமானம் ஏற்பட்டுருமேன்றதுக்காக இங்க விஜய் இவங்களுக்காக செஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப இது எல்லாமே இவங்கலாம் இன்னும் ஒரு ரகசிய கூட்டணி, ஒரு மறைமுக கூட்டணியில் இயங்குறாங்க அப்படிங்கிறது இங்க அம்பலமாகுது. இது ஏதோ எடப்பாடி தொகுதியில மட்டும் இல்ல, இதே அட்ஜஸ்ட்மெண்ட் பெரம்பூர் தொகுதியிலுமே நடந்தது. இப்ப பெரம்பூர் தொகுதியில விஜய் போய் போட்டிடுறாரு. அவர் ஏன் மத்த ஊர்லாம் போட்டிடாம குளத்தூர்ல போய் போட்டிடாம சேப்பாக்கம் தொகுதியில போய் போட்டிடாம இல்ல பாஜக எதிராக எங்கேயும் போய் போட்டிடாம ஏன் போய் பெரம்பூர்ல போய் போட்டிடுறாருன்னா பெரம்பூர்ல கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு கணிசமா இருக்குது. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இவர் விஜய்னு பார்க்காம ஜோசப் விஜய் நினைச்சு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக பெரம்பூர்ல போய் நிக்கிறார் இல்லையா. அந்த பெரம்பூர்ல அதிமுக இவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னா அங்க போய் அதிமுக வேட்பாளரை நிக்க வைக்காம கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய பாமக வேட்பாளரை கொண்டு போய் நிறுத்துறாங்க. பாமக வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளரை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்ப திமுக எதிரான ஓட்டு இப்ப பாமக போறதா விஜய்க்கு போடுறதா, சரி விஜய்க்கு போட்டுடலாமே பிரபலமான நடிகராச்சே அப்படின்னு அவருக்கு அந்த ஓட்டு போகணுங்கிறதுக்காக விஜய்க்கு இவங்க செய்யக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப எடப்பாடியில விஜய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாரு, பெரம்பூர் தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்ப 2 பேருக்குமே அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மத்தியில ஒரு ரகசிய கூட்டு இருக்குது. அதனால பிரச்சாரத்தோட எந்த ஒரு இடத்துலயுமே விஜய் அதிமுகன்ற வார்த்தை கூட ஒரு வாயில இருந்து வரமாட்டேங்குது. தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைஞ்சா விஜய் பாஜக அதிமுக கண்டிப்பா கூட்டணி வைப்பாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒட்டு மொத்தமா அம்பலமாகுது. அந்த விஷயத்தை தான் நம்ம பேட்டை டிவி சார்பில் ஆதாரத்தோட முன் வச்சோம். சும்மா எல்லாத்துக்கும் திமுக காரணம் எல்லாத்துக்கும் அதிமுக காரணம் சொல்லி விஜய் மாதிரி குருட்டாம்போக்குல நம்ம குற்றச்சாட்டு முன் வைக்காம எல்லாத்தையும் ஆதாரத்தோட முன் வச்சோம். ஆனா ஆதாரத்தை இவங்களுக்கு என்னைக்குமே கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள தெரியாது. ஒண்ணு கமெண்ட்ல வந்து அசிங்கமா வந்து திட்ட தெரியும் இவங்களுக்கு. கமெண்ட்ல வந்து ஏதாவது ஒரு இஷ்டத்துக்கு ஏதாவது உனக்கு வந்து திமுக உனக்கு காசு வருது, உனக்கு திமுக நீ பயங்கரமா பணம் பொட்டி வாங்கிட்ட, உதயநிதி ஸ்டாலினுக்கு உனக்கு டைரக்ட் லிங்க் இருக்குது அப்படி இப்படின்னு வழக்கமா இவங்க கமெண்ட்ல எப்படி கதறிட்டு இருப்பானுங்களோ அந்த மாதிரி இப்ப இவங்களுடைய பிஆர் டீம் இருக்கு இல்லையா, அந்த பிஆர் டீம் சொல்லி இந்த வீடியோவை நீக்கக்கூடிய ஒரு வேலைகளை செஞ்சாங்க. அதோட நம்ம அந்த வீடியோவை ரீ அப்லோட் பண்ணோம், 2வது முறை அப்லோட் பண்ணோம், அந்த வீடியோ நீக்கினாங்க. அப்ப அந்த வீடியோ தான் இவங்களால நீக்க முடியுமே தவிர இதுக்கடுத்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதோட தான் நம்ம ரீஷூட் வைக்க ஆரம்பிச்சோம். ஏன் சினிமாவில் டேக் எடுத்து ரீஷூட் எடுக்குது உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? அப்போ நம்ம ரீஷூட் எடுத்து இன்னைக்கு அந்த வீடியோ திரும்ப அப்லோட் பண்றோம். ஒருவேளை இந்த வீடியோ முடக்கப்பட்டா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இவங்களை தொடர்ந்து நம்ம தோல் உரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். இதுக்கு காரணம் என்னன்னா பாஜகவுடைய ஒரு வழக்கமே இப்படி பினாமிகள் வழியாகவும் பல நடிகர்கள் வழியாகவும் முகமூடிகள் போட்டுக்கிட்டோம் பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் பதிச்சிருங்கிறதுக்காக பல்வேறுபட்ட வேலைகளை செய்யறாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா இந்திக்கு 50 டீச்சர் இருக்கிறாங்க, சமஸ்கிருதத்துக்கு 12க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனா தமிழ் மொழிக்கு ஒரே ஒரு ஆசிரியர் கூட இல்லை. மும்மொழி கொண்டு வந்துடும் வராங்களே, அந்த மும்மொழி கொண்டு வரதுக்கு நோக்கமே இந்திய வலுக்கட்டாயமா கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய்மொழியை அழிக்கிறது தான் இவங்களுடைய மும்மொழிக்கான நோக்கம். அதுதான் இன்னைக்கு கேந்திர வித்யாலயா நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகள்ல பாஜக ஒவ்வொரு மாநில கட்சிகளை ஒட்டுமொத்தமா அழிச்சு பாஜக ஒரு ஆக்டோபஸா செயல்படுது. அந்த ஆக்டோபஸா செயல்படுறதுக்காக தான் இங்க எடப்பாடி பழனிசாமியை ஒரு டம்மியா கூட வச்சுக்கிட்டோம், விஜய் ஒரு நடிகரா களத்துல இறக்கிக்கிட்டோம். இப்படி பல்வேறுபட்ட பினாமிகள் வழியாகவும் நடிகர்கள் வழியாகவும் ஏ டீம் பி டீம் சொல்லி பல டீம்களோட இந்த அதிமுக அபகரிச்சு பாஜக பல்வேறுபட்ட வித்தைகள் செய்யறதால அந்த பாஜகவுக்கு எதிராக நம்ம தமிழர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடி என்னன்னா இந்த தேர்தலை நம்ம சிந்திச்சு வாக்களிக்கணும். இப்படி பல வித்தைகளை வச்சுக்கிட்டு பல பிஆர் டீம்களை வச்சுட்டு வேலை செய்யறாங்கல்ல, இவங்களுக்கு எதிராக யாரும் பேசிடவே கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்வாதிகார மனநிலையில் அலைகிறாங்கல்ல, இந்த கூட்டத்துக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடி வரக்கூடிய தேர்தலில் இந்த தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய திமுகவும் அவங்களுடைய கூட்டணிக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வாக்களிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி நம்மளோட வேலை எது இருந்தாலும் விஜய் சொல்லுவார்ல வெளியூர்ல இருந்தா டிக்கெட் போட்டு வந்துருங்கன்னு, அந்த மாதிரி வெளியூர்ல இருந்தாலும் டிக்கெட் போட்டு வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஏப்ரல் 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்துக்கே வாக்களியுங்கள். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.